முறுக்கு காசுங்கடா எல்லாம் இதுல தானே இருக்கு. காரசிங்கிறது யாருல? மரியாதை பேசியா? பதில் சொல்லல. இந்த உட்கார்ந்துட்டு கலை இவன்தாயா? எந்திரல. என்ன சார்? ஒரு பொண்ணை ரேப் பண்ணதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். எது நான் ரேப் பண்ணனா? அண்ணே எனக்கு தெரியாம எப்படி நான் கருப்பளிச்சீங்க? அப்படின்னா என்னன்னு கூட தெரியாதுடா. பேசாம ஒத்துக்கிடுதானே. செய்யாத குத்தத்தை நான் ஏன் ஒத்துக்கணும்? அண்ணே நீயே ஒரு மொட்டை பையன். ஆனா கல்யாணம் ஆகாத கன்னி பையன்னு சொன்னேன். ஒத்துக்கிடுங்கண்ணே. ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆயிடுங்கண்ணே. இருந்தாலும் இன்னொருத்தர் ரேப் பண்ணத போய் ஒருத்தர் டீ குடிச்ச கிளாஸ்ல நீ குடிச்சது இல்லையா? ஓட்டு சைக்கிள் நீ ஓட்டுனது இல்லையா? இப்ப என்னடா பண்ண சொல்றீங்க? பேசாம ஒத்துக்கிடுண்ணே. அண்ணி யாரு போய் பாப்போம். கபார் பேசாம கிளம்பு. அண்ணன் போற கம்பீரத்தை பாருல. ரவியில வந்ததுடா அதெல்லாம். ஹலோ ஹாய் இன்ஸ்பெக்டர், நீங்க எதிர்பார்த்த காரசிங்க ஏசி நான் தான். அந்த பொண்ணை கெடுத்து சின்ன பின்னமாக்குனது நான் தான். உங்களுக்கு தேவை தாலியான கட்டணா அந்த பொண்ணை வர சொல்லுங்க. ஏமா இங்க வா. உன்னை கெடுத்து இவன் தானா? நல்லா பார்த்து சொல்லு. இருட்டுல ஒண்ணும் தெரியல. சைஸ பார்த்தா இவர் மாதிரி தான் இருக்கு. ஏய் நீ கெடுத்து இந்த பொண்ணு ஆத்திரி மேல யாரு? என் தங்கச்சில. தங்கச்சியா? ஏய் கெடுத்து மட்டும் இல்லாம கையில தாலி கிட்ட சுத்திக்கிட்டு தெனாவட்டா வர. ஐயா என்னை கட்டி இறக்கிட்டாக்கியா? நான் தெரியாம சொல்லுங்க. ஐயா ஐயா விஷயம் தெரிஞ்சு செல்லத்தோரனை வந்துட்டு இருக்கானே. எங்க ஐயாவுடைய புள்ள செல்லத்துற வந்துட்டாரா. என்னை காப்பாத்த வாராடுறா. அதே ஒரு சிங்கத்தை பாத்துட்டேடா, ஒரு சிறுத்தை நோக்கி பாத்துட்டேடா, ஒரு புளிய குறைஞ்சு பாத்துட்டேடா. ஓ துப்பாக்கி வச்சு உன் தலைய தனியா இருக்கிறேன் பாடுறா. எல இன்ஸ்பெக்டர் செல்லத்தோரனை மதுரை போயிட்டாருனே. வர்றதுக்கு 4 நாள் ஆகுமானே. போயிட்டாரா? ஆலினியோட நீ க்ளோஸ்ல. காரசிங்கனே தியேட்டர்ல எப்படி போயிட்டு இருக்கு? உன் டீ கடையோட கேவலமா போய்கிட்டு இருக்கு. என்னன்னே சொல்ற? அங்கேயும் கடன் சொல்றாங்கடா. என்னன்னே பண்றது? இங்க வாடாங்க. என்ன டீ போட்டிருக்க? நான் முதலாளிடா. அத்தி இவன் பல கொலை பண்ண பரமசோம்ல. காரசிங்க ஊர்ல ஒரு கன்னி பொண்ணு கடத்தலாம். என்னையா கொடுக்க முடியாது. உன்னை பொழக்க விட மாட்டேல. என் ஊர்ல கடத்தலாம். என்னது இது? அட எடுபட்ட பையல. தலைப்பிரசவத்துக்காக கூட்டிட்டு போயிட்டு இருந்த என் அப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டீங்க. தலைப்பிரசவமா? ஆஹா எல்லா காரசிங்கம் ரொம்ப கண்மூடித்தனமா போயிட்டியடா. எம்மடி கவலைப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன். என்ன அடிச்சு தங்கச்சி சாகடிக்க பாக்கறியா? காரசிங்கம் வெளிய வா. ஆமா அத்தராத்துல இருந்து அருவாளோட கத்திக்கிட்டு இருக்க. என்ன உன் பிரச்சனை? என் பொண்டாட்டி ஒருத்தன் தள்ளிட்டு வந்து உள்ள பணம் பாக்குறான். அவளை வெளியே அனுப்பல. உன் பொண்டாட்டி இன்னொருத்தன் தள்ளிட்டு வந்துட்டானா? ராஜா படம் போட்டு 10 நிமிஷம் ஆச்சுடா. இன்ட்ரோல் வரைக்கும் போறீங்கன்னா அவனை கண்டுபிடிச்சு கொண்டு ஒப்படைக்கிறேன். பிரச்சனை இல்லாம கூட்டி போயிடறாப்பா. இப்ப நீ அவளை அனுப்பலனா உன்னை இங்கேயே கண்டந்தண்டமா வெட்டி போட்டுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். இவனை எப்படியாச்சும் சமாளப்படுத்துவான். எல்லாம் லைட்டா போடல. எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. யாரோ ஒரு பொம்பளை புருஷனுக்கு தெரியாம இன்னொருத்த கூட இங்க படம் பார்க்க வந்திருக்கேன். ஓ புருஷக்கார அருவாளோட கேட்ல நிக்கிறா. ஓ மான மரியாதை கிடப்படாததுக்காக 1 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணி போடுறேன். அந்த கேப்ல அந்த பொம்பளை மட்டும் நேக்க வெளியே ஓடி போயிரு. எல்லாம் லைட்டா மத்தல. எல்லாம் ஒட்டுமொத்த கூட்டத்துக்கு எல்லாம் பிச்சுக்கிருச்சு. வந்தது பூரா அதான் போல இருக்கு. அங்க பாருங்க அல்லே 2 புருஷன் மட்டும் உட்கார்ந்து இருக்காங்க. ஆமாடா. டேய் இந்த புறா. அம்மா இவ்வளவு கர்மத்துலீங்க நீங்க 2 ஜோடியாச்சும் புருஷன் மட்டாட்டியா வந்து உட்கார்ந்திருக்கீங்க பத்தியா?
அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால ஆளுக்கு ஒரு செயின் பரிசு. ஏங்க இவர தான் செயின் தரறா? ஏமா இத போய் அவரை வாங்கிக்கிற சொல்ற? அவர்தான் என் புருஷன். அப்ப இவரு அவளோட புருஷன். கைகள் இருக்கே கால்கள் இருக்கே கவலை நம்மை என்ன உடம்புல கையும் கால் இருந்தாதானடா 10 நிமிஷம் என் பொண்டாட்டி வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமா ட்ரிக் பண்றேன்னு முட்டாள்தனமா விளக்கணிச்சு ஓட விட்டுட்டேடா பர்மனண்டா. ஏய் ஒழுங்கா அந்த தம்பி கூட படம் பார்த்துட்டு வீட்டுக்காக வந்து சேர்ந்துருப்பா. இப்ப என்ன சொத்துக்கே லாட்டி அடிக்க வச்சுட்டேடா. உன்னை நான் வெட்டாம விட மாட்டேன். கபடி 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 வாடி தல்ல நம்ம போ படம் போறாங்க நம்ம அங்க பேக் பேக் என்னங்க சாமி? என்னது இது? குரங்கு சாமி பார்த்தா தெரியல. அது தெரியுதா? இதோட எங்க போற? படம் பார்க்க போயிட்டு இருக்கேங்க சாமி. ஏண்டா மனுஷன் உட்கார்றதுக்கே சீட்டை காணா இல்ல குரங்க வர உள்ள கொண்டு போறியா? டேய் இவனை பிடிச்சு வெளிய அனுப்பு. வெளிய அனுப்பு. வேடிக்கை பாத்து. போடா வெளிய. ஐயோ என்னைய குரங்கு வெளிய தள்ளிட்டல. நீங்க குரங்கு வச்சு உன்னை என்ன பண்ண பாரியா? அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. பாரு சாமி, அவனை பழி வாங்கி ஆகணும். அந்த தெரியுது பாரு ரூம், அங்க போய் 5 நம்பர் பொட்டியை மட்டும் தூக்கிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் அந்த தியேட்டர் என்ன கிதியா வந்துருப்பாரு. ஓடி சாமி. அத்தி குறைஞ்சு ரீலோட ஓடி போயிருக்கா. என்ன பண்ணுவேன்? அத்தி 14வது ரீல் முடிய போகுதுடா. அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அடுத்த வாரம் என்ன படம் போட போற? பாஷா படம். அது யாரா இல்ல? ரகுவர. இதுல யாரு? ரகுவர. அந்த கிளைமாக்ஸ் தூக்கில போடு. கிளைமாக்ஸா? போறா. சூப்பர் ஐடியா. இருக்கிற 30 செகண்ட்ல இதையும் செலவழி. நம்பிட்டாங்க. என்ன கையை கால வச்சு பிடிங்கிறாங்க. நீங்க மூடிட்டு போறாங்க பாரு. இவனா கல்ல தூக்குத. பெரிய புத்திசாலி நீங்க. எதை பத்தி சொல்ற? ஒரு டப்பா தேட்டரை வச்சு அதை உருட்டிக்கிட்டு பெரட்டிக்கிட்டு என்ன டூபா ஒரு வெள்ளம் காட்டுறீங்க நீங்க. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். கை கொடுங்கண்ணே. வேணாம் வேணாம். என்ன கழுத்தா தெரியாம இருக்கீங்க? கை கொடுத்தா திரும்ப கை கொடுக்கணும்ண்ணே. முடியாதுடா. கொடுங்கண்ணே. இப்போ உனக்கு கை கொடுக்கணும் அவ்வளவுதான். ஓகேடா. என்னண்ணே இந்த நக்கு நக்கிட்டு கொடுக்குறீங்க? அசிங்கமா இல்ல? ஏன் இதுக்கு முன்னால நீ என்ன பண்ணிக்கிட்ட? ஒண்ணு கொடுத்துட்டு இருந்தேன். அசிங்கமெண்ட் அடுத்தவனுக்கு கை கொடுக்கலாமா? அது மட்டும் அசிங்கம் இல்லையா? ஆளை பாக்குறதுக்கு மேல மூக்க நோண்டுறது, காதை நோண்டுறது, அப்புறம் இதுக்குள்ள விட்டு சொல்லிடுறது, இதுல விட்டு சொல்லிடுறது, சொல்லிட்டு ஹலோ ஹவாரின்னு கை கொடுக்கறது. யாரா கத்து கொடுத்தா அந்த நாகரிகம்? நம்ம ஒரு நாகரிகம் மாதிரி கையெடுத்து கும்பிட வேண்டியதானே? இனிமேல் எவனுக்காச்சும் கை கொடுக்கிற பாட்டு என்ன செய்வீங்க? இந்த ஊரை விட்ட போயிருவா. போன பிறகு கொடுப்போம். விளங்காத வயல. ஏய் என்னடா அது? எல்லாம் உன்னாலதான். உன் கூட வீட்டு வரைக்கும் வந்து அவனுக்கு கடையில போனோம். எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுருவேனா? நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில? திருவிழாவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள கிரீடத்தோட எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். மிஸ் தென்காசியா? உங்களை எல்லாம் பார்த்தா தென்காசியை விட்டு மிஸ் ஆகி போற மாதிரில இருக்கு. தென்காசில அழகி போட்டி நடக்குதே உங்களுக்கு தெரியாதா? அது அழகிகளுக்கு இல்ல கிளவிகளுக்கு எதுக்கு? ஏற்கனவே உலக அழகி, இந்திய அழகி, மெட்ராஸ் அழகி, திருச்சி அழகி, திண்டுக்கல் அழகி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல தென்காசி வேற அடி குண்டாளிகளா? எங்க கிட்ட முறைச்சிட்டிய ஈவ்டி சிங்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், வரதட்சணை கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், மாமியார் கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், மகளிர் அமைப்புல சொல்லி உங்களை உள்ளதள்ளி நசுக்கிடுவோம். சரி அதை விடுங்க. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள்.
இவன் கை கொடுத்ததுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னால அந்த கையை எங்க வச்சிருந்தான் தெரியுமா? என்னப்பா ஊருக்குள்ள இருந்து தகராறா? ஊருக்குள்ள நாங்கெல்லாம் எத்தனை பேரை பாத்துருக்கோம். சீட்ரா நீ என்னப்பா ஏன்ட்ட சொல்லப்பா. ஒற்றே வெட்டு தலை துண்டா போற மாதிரி தீட்டி. யார போட்டு தள்ள போறேன்னு ஏன்ட்ட சொல்லப்படாதா? சொல்ல முடியாதுடா உங்ககிட்ட. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? சரி வெட்டி முடிச்சவனே சொல்லு. அப்பையும் சொல்ல முடியாதுடா. அதத்தான் ஏன்னு கேக்குறேன். சொல்லும் போது உன் தலை உன்கிட்ட இருக்காதுடா. என் தலை என்கிட்ட இருக்காதா? என்னடா சொல்றீங்க? உன்னைய போட்டுக்கிட்டே உன்கிட்டயே சாண உடிச்சேன்டா. என் ஒழுக்கு ஓவா வாங்கினீல. ஓவா ஓவாவா? ஓ ரூபாவா? ஆமாப்பா, போன தடவை உன்கிட்ட ஒரு 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கினல. அடிங்க இங்க பாரு, நான் பல பேர்ட்ட வட்டிக்கு வாங்கினால மறந்து போச்சு. கை நீட்டுற வேலையில வச்சுக்கிறாத. உனக்கு தான் பணம் தானே? கொஞ்சம் 1000 ரூபாய் எப்படி? 1000 ரூபாயா வட்டி? வட்டியா? அட பாவிகளா, இந்த பட்டி தொட்டியெல்லாம் சம்பாரிச்ச காசு வட்டியிலையா போகணும். 100 ரூபா இருக்கு, மொத்தம் 1100. 100 ரூபா வட்டியா? எங்க இருக்க? வட்டிக்கு வட்டி போட்டேன்னு வச்சுக்க. மீட்டர் வட்டி. அதுக்கு ஒரு வட்டி போட்டேன்னு வச்சுக்க. டீலக்ஸ் வட்டி. அதுக்கு ஒரு வட்டி போட்டா ஜெட்டு வட்டி. மொத்தத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தா 22,750 ரூபா 60 காசு இன்னைக்கு வரைக்கும் வட்டி. இன்னும் 2 நாள் போச்சுன்னு வச்சுக்க 60 தாண்ட. எப்படி வசதி? என்னடா டேய், 22,000 சொச்சமா? டேய் அடாவடி கொல்லடா டேய். நல்லா இல்லப்பா டேய். நின்னு பேசு. டேய் வாங்க பாரு டேய். நான் வேணா டேய், சொன்னா கேளுடா டேய். போடா வெட்டி பாருங்க டேய். என்ன போடா டேய். போடா ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுடா. என்னை வெட்டி போடா. ஒரு அப்பறாடிடா. என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க சாமி. சோனே என்ன இப்படி அரக்க பறக்க ஓடி வர? என்னை வெட்டுறதுக்கு ஓடியாடுறாங்கப்பா. இந்த கொடுமையை கேளியா? ஒரு 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கினப்பா. அதுக்கு அந்த வட்டி இந்த வட்டின்னு போட்டு 22,000 ரூபாய் கேட்கிறாங்கப்பா. இதெல்லாம் கேட்க இந்த ஊரில் ஆதி இல்லையா? ஐயா நான் கேக்குறேன்ல, யாருன்னு சொல்லு. அவன் தான்ப்பா உன் பங்காளி. சமுத்திரமா மூத்திரமா அந்த என்ன கையில வீச்சருவா? யாருது? அவைதாப்பா. இப்ப யாரு கையில இருக்கு? இப்ப என் கையில தான் இருக்கு. அப்புறம் என்ன திருப்பிக்கிட்டு விரட்ட? ஐயா துரசாமி, என் கண்ணை திறந்துட்டா சாமி. மலங்கினது மங்காது, வெட்டுனது வெட்டாது, துரு பிடிச்சது துப்பு கெட்டது, அம்பட்டுக்கு சாண பிடிக்கலையோ ஷான. ஏன சோனன என்னம்மா? உன்னையதான் தேடிட்டு இருந்தேன். எதுக்கு தாயி? போன தடவை சாணைய பிடிச்சு கொடுத்திருக்க. என்ன ஆச்சு? இந்த பாரு, சாணம் பிடிச்சு குடுக்கறேன்னு சொல்லி பாதி அருவாமனை கடிச்சு தின்னுபுட்ட. அருவாமனையா கடிச்சு திண்டனா? இப்படி ஊர்ல போய் 10 பேர்ட்ட சொல்லுதா அருவாமனை வியாபாரம் விளங்கும். சரி சரி, சீக்கிரம் தீட்டி கொடு. ஏமா இதை தீட்டா மீதியும் போயிருமா? உன் புருஷன் தான் பட்டாளத்துல வேலை பார்க்கறாருல, அவர்கிட்ட சொன்னோம்னா புதுசா துப்பாக்கியே வாங்கிடுவாரு. இதே வச்சு ஓடிக்கிட்டு இருக்க. துப்பாக்கியால சுடத்தானே முடியும். சரி சரி, சீக்கிரம் சாணம் பிடிச்சு வை. கொல்ல பயலுகளை நறுக்க வேண்டியது இருக்கு. ஆளை நறுக்கிறதுக்கு அருவாமனையா? அப்ப தீட்டிடுறேன் தீட்டி. ஷானைக்கு பிறந்த சோனை. பாடா பானைக்கு பிறந்த பன்னி. என்ன டேப்பே இல்லாம ரோட்ல அளக்குற, ஆட்டிட்டு வந்து நிக்கிற? நீ நின்ன இடத்துல ஆட்டலாம், நான் ரோட்ல அளக்க கூடாதா? பாண்டி மயன் தானே நீ? என்னடா எங்க அப்பன் தான் பாண்டி. ரொம்ப சுத்துறீங்களா? ரொம்ப சுத்துறீங்க. இப்ப என்ன வேணும் உனக்கு? என்னடா வேணும்? என் திரிசூலத்துக்கு கொஞ்சம் தீச்சு கொடுக்கணும். அதாவது சாண பிடிச்சு கொடுக்கணும். அதுக்கு தானடா ஊர் ஊரா நாயா அலையறேன். எர்ரா எர்ரா எடு. பயந்துட கூடாது. எர்ரா எடுத்துருவேன். எர்ரா. ஏண்டா இந்த ஊர்ல இதுக்கு பேரு திரிசூலம்னா வச்சிருக்கிய? ஆமா. கொஞ்சம் செலவாகுமடா. எம்பூட்டு 40 ரூபா. என்னடா ஏன் முடிஞ்சு துப்புற? பிச்சை காசு 50 வாங்கிக்க. ரைட்டா கொண்டா. இங்க வா. இது சப்போர்ட்ல அப்படியே சாட்டிக்கிட்டு 2 கண்ணையும் மூடி 2 காதையும் பொத்து. எதுக்கு? டேய் சாணம் பிடிக்கும் போது தீப்பொறி கண்ணுல விழுந்துரும். சத்தம் காதுல கிடைச்சுனா பல்லு குச்சி எல்லா பல்லும் கொட்டி போகும்டா. திரும்ப நல்லா குனிஞ்சு நில்லு. ஏன்டா இங்க சால பிடிச்சா நீ கத்துற? யாரு அடிச்ச மாதிரி இருந்துச்சு? ஒன்னே அடிக்கலடா, சாணம் பிடிச்சிருக்கேன் பாத்தியா? ஆஹா, வேலைக்காரனுக்கு பிறந்த வேலைக்காரன் யானியே.
மாட்டு கொம்பு மாதிரி சும்மா ரெட்டையா பல பலன்னு தீட்டி இருக்க. நல்லா இருக்குல்ல? சூப்பர். காசு எடு. 50 50 இந்த கிளம்பு. ஆமா என்ன இது குத்துனா ரத்தம் வருமா? குத்துனா ரத்தம் வருமா? குடங்குடமா கொட்டுமுடா. குத்தி பாடுறா என் கொடுக்கு. பேச்சுடா பேச்சு. கத்திருச்சு கத்திருச்சு கத்திருச்சு. இனிமேல் ஆட்டாம சாணபுடி. ஆஹா மஞ்சள் ஆக்கிட்டானே, மஞ்சள் ஆக்கிட்டானையா. நீ காடுகிற கக்கிச்சுக்கிறா எப்படா போவே? உள்ள பாதி பீங்கா இருக்கும் போட்டுருக்க சாமி. முடிஞ்ச எடுத்து பாரு. சுந்தரி பால், சுந்தரி பால். என்ன சுந்தரி நல்லா இருக்கிறியா? நானும் நல்லா இருக்கேன், என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு. அந்த நாயை பத்தி நான் கேட்டனா? நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. அதான் சொன்னேன். ஏ மாரிசாமி, என்னடா மச்சானுக்கே பால் ஊத்தா போற? மச்சானாவது போச்சானாவது வயசுக்கு வந்த பொண்ணு அடுத்த ஊர் கட்டி வச்சுட்டு அப்புறம் எதுக்கு பாலுக்கு வர்றீங்க? பரவாயில்ல, எனக்கு ஊத்து. உனக்கு ஒரு நாளைக்கு பால் ஊத்துறேன்டா, சொந்த பந்தத்தோட வந்து. அம்மணி தபால். உன் வீட்டுக்காரர் இருக்காரா? ஓடிட்டாரு. ரொம்ப வசதியா போச்சு. எனக்கு வந்து தபாலா? இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துச்சு. நீ ஏன் வச்சுக்க. மணியாடு வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தர்றேன். மணியாடுறா? நான் வரட்டுமா? வாங்க. அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை. கையில் எழுதுனா டைப் பண்ணிருப்ப. என்னது டிராபிக் ஜாமு? இவர் பிரிட்டிஷ் இளவரசர். இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு 500 ரூபாய் மணி ஆர்டர் கொடு. பஞ்சத்துல கொடுக்கறதுக்கு வராமல அங்க மட்டும் கொடுப்பியா? போட்டச்சிங்க கேட்டா மட்டும் பொதுக்கு பொதுக்குன்னு எல்லாமே கொடுக்குறீங்க. ஆமா சைடுல என்ன? ஸ்டெப்னி. ஆமா இது பெரிய டாடா சீரா, இதுக்கு ஸ்டெப்னி வேற. நானும் பாத்துக்கிட்டே வர்றேன். நான் பாலுன்னு போனா நீ பின்னாலேயே தபால்னு வர்ற. நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலேயே ஃபாலோ பண்றேன். 1.25 ரூபாய் சைக்கிளை வச்சுட்டு சைடுல ஒரு பைய ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லொல்லு பண்றிய. இந்த பார் மகனே, வார ஒட்ட கட் பண்ணிடுவேன். போடா. நீங்க போங்க. நீ போடா. நீங்க போங்க. பால். சே, இது சுத்தம் இல்ல தம்பி. பால் தபால். டீ. இப்ப என்ன பண்ணுவ? காபி ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தர்றேங்க. கம் ஆன், குயிக் குயிக் குயிக். வாட் நான்சென்ஸ் இடியட். போயா. தம்பி நீங்க யாரு? யோ எடுத்து வைங்கயா, எடுத்து வைங்க. தம்பி நீங்க யாரு தம்பி? புரியலையே. போயா. யோ எடுத்து வைங்கயா. நீங்க அந்த ஊர் தானே? நான் யாரு என்னன்னு யாரும் கேட்க கூடாது, தெரியுமா? ஆமானியா, குயிக்கியா. தம்பி நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களேன். ஐயோ ஊர்ல எறும்பு சாஸ்தியா? இந்த கடி கடிக்குது. இங்க பாருங்க, என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது. நான் படிச்சவன், ஜாக்கிரதை. அவர் கேப்பாரு. சரியான நேரத்துல வந்தார். இப்ப பாருங்க கேப்பாரு பாரு கேள்வி. டேய் எந்தடா? தேங்க்ஸ். யாரா நீ? நான் யார் என்ற கேள்விக்கு காலம் பதில் சொல்லும். ஆமா, பெரிய கட்டபொம்மன் பரம்பரை. காலம் பதில் சொல்லு. மரியாதையா யாருன்னு சொல்றா? மனிதன். அப்ப பின்னால் நிக்கிறதெல்லாம் என்ன பண்ணீங்களா? டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. ஐ நோ நீ யாருன்னு இப்ப சொல்லியே தீரணும். நான் யாருன்னு போக போக தெரிஞ்சுக்கிறீங்க. போக போக நீ போறதாண்டா தெரியும். அப்புறம் வேற என்னையா தெரியும்? டேய் கொம்பு முளைச்ச தலையா. டேய் சிகப்பு கலர்ல நிறுவத்து போட மாட்டா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? டேய் யாரா நீ? கையெடுங்க. நீங்க யாரு? நான் பால்காரன். நான் தபால்காரன். நான் மில்க் மேன். நான் போஸ்ட்மேன். நோ மேன். எஸ் மேன். யூ போ மேன். கோ மேன். ஐ போ மேன். தேங்க்ஸ் மேன். வீச்சர்வா வீராசாமி வந்திருக்கேன். வீச்சர்வா 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 வீச்சர்வா. ஏன்டா உன் பேரை ஏலம் போட்டுட்டு இருக்க? ராஜபூர். நான் யாரு? யாரு? இந்த ராஜகுமாரிய மெய்காப்பா. நான் எங்க வரைக்கும் ஒரு காக்கா குருவி கொசு கோழி கால்ரா மலேரியா சிங்கப்பூர் பாக்டீரியா எதுவுமே உன்னை தொடர மாட்டேன். மிக கொடூரமானவன். அது எனக்கு தெரியும். இப்ப நான் என் அத்தை வீட்டுக்கு போகணும். வடக்க போனா பணக்காரத்தை விடு, தெக்க போனா ஏழாத்த விடு. எந்த வீடு போனா? ஓஹோ அப்படின்னா ஏழாத்த விடு. அம்மணி என்னது? குலதெய்வ திருவிழாக்கு கூப்பிடுறதுக்காக மாமா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. அவரை அசத்துறதுக்காக தான் இவ்ளோ அழகா கோலம் போடுறேன். அலங்கோலமாட்டு இருக்குது. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வலஸ். கையடா உன் சைக்கிள் தட்டிக்கடா. நான் வட இந்தியாவிலும் பார்த்திருக்கேன், தென்னிந்தியாவிலும் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ரங்கோலியை பார்த்ததே இல்ல. எது ரங்கோலியா? என்ன ரங்கோலி நாட்டுக்கோழின்னு இருக்க? இது என்ன மாதிரி படிச்சவங்களுக்கும்
கலைக்கண்ணோட பாக்குறவங்க தான் தெரியும். உங்ககிட்ட இருக்கிறது கலைக்கண்ணா? எங்க கொஞ்சம் காட்டுங்க. அப்பா அதை கொஞ்சம் கொண்டாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பாத்திருக்கேன், தென்னாப்பிரிக்காவிலையும் பாத்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாமிருகத்தை பார்த்ததே இல்லடா. ஐயோ ஒண்ணுமே தெரியலையே. சும்மா இருங்கயா, என் மாமா வராரு. ஐயா வாங்க. ஐயா யார் வருது? டேய் ராஜ்குமார் வர்றாரு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். என்னது? நான் பால்காரனுங்க, இவன் தபால்காரனுங்க. வந்து கண்ணு தெரியாது போல இருக்கு. அம்மனி கோலம் போட்டுட்டு இருந்தது, டப்பாக்குள்ள விழுந்தாங்க. பால் தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மலை பால், பால் கழுதை பால். ஐயா வணக்கம். நில்றா. இது என்னடா இது கோலம்? எருமாட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, மூஞ்சி மட்டும் தார டப்பா மாதிரி இருக்கு. சார் கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க. நான் ஒரு தேசியவாதி, அதனாலதான் அப்படி போறேன். ஊருக்குள்ள கொடி ஏத்துறாங்கல்ல. கொடியா? ஓ அந்த கொடியா? கொடி ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் அடிக்க என்னடா வேலை? அங்க மிட்டாய் கொடுப்பாங்களே. முட்டாயா? சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? ஏதோ முதல்ல சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு கொடி ஏத்தி முட்டாய் கொடுத்தாங்க, வாங்கி தின்னீங்க, ஓகே. அதுக்கப்புறம் வருஷம் அவங்களும் முட்டாய் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க. பாத்துக்கவே மாட்டீங்களா? ஒரு ஜிலேபி மைசூர் பாக்கு ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா. நாங்க என்ன திங்க மாட்டேன் சொன்னோம், அவங்க கொடுத்தா தானே. டேய் நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க. நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க. திருந்துங்கடா. டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா. இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அதை விடுங்கய்யா, என் உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா. ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய். என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. நான் மிட்டாய் வேண்டி வந்து பேசிக்கிறேன். டேய் அங்க முட்டாய் கொடுக்க மாட்டாங்க, அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டுக்கு ஏத்துற கொடி. விபூதி தான் கொடுப்பாங்க, உடம்பெல்லாம் வாங்கி பூச்சிட்டு வா. சுந்தரி பால், சுந்தரி பால். என்ன சுந்தரி நல்லா இருக்கிறியா? நானும் நல்லா இருக்கேன், என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு. அந்த நாயை பத்தி நான் கேட்டனா? நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது, அதான் சொன்னேன். ஏ மாரிசாமி, என்னடா மச்சானுக்கே பால் ஊத்தா போற? மச்சானாவது போச்சானாவது வயசுக்கு வந்த பொண்ணு அடுத்த ஊர் கட்டி வச்சுட்டு அப்புறம் எதுக்கு பாருக்கு வர்றீங்க? பரவாயில்ல, எனக்கு ஊத்து. உனக்கு ஒரு நாளைக்கு பால் ஊத்துறேன்டா, சொந்த பந்தத்தோட வந்து. அம்மணி தபால் உங்க வீட்டுக்காரர் இருக்காரா? ஓடிட்டாரு. ரொம்ப வசதியா போச்சு. எனக்கு வந்து தபாலா? இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துச்சு, நீயே வச்சுக்க. மணியாடர் வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தர்றேன். மணியாடுறா? நான் வரட்டுமா? வாங்க. அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை. கையில் எழுதலன்னா டைப் பண்ணிருப்ப. என்னது டிராபிக் ஜாமு? இவர் பிரிட்டிஷ் இளவரசர், இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு 500 ரூபாய் மணி ஆர்டர் கொடு. பஞ்சத்துல கொடுக்கறதுக்கு வராமல அங்க மட்டும் கொடுப்பியா? பொட்டச்சிங்க கேட்டா மட்டும் பொதுக்கு எல்லாமே கொடுக்குறீங்க. ஆமா சைடுல என்ன? ஸ்டெப்னி. ஆமா இது பெரிய டாடா சீரா, இதுக்கு ஸ்டெப்னி வேற. நானும் பாத்துக்கிட்டே வர்றேன். நான் பாலுன்னு போனா நீ பின்னாலேயே தபால்னு வர்ற. நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலேயே ஃபாலோ பண்றேன். 1.25 ரூபாய் சைக்கிளை வச்சுட்டு சைடுல ஒரு பைய ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லொல்லு பண்றிய. இந்த பார் மகனை வார ஒட்ட கட் பண்ணிடுவேன். போடா. நீங்க போங்க. நீ போடா. நீங்க போங்க. பால். சே இது சுத்தம் இல்ல தம்பி. பால் தபால். டீ இப்ப என்ன பண்ணுவ? காபி ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தர்றேங்க. கதவை நல்ல தாப்பா போட்டுக்கு தாயி. அண்ணா என்னம்மா? நீ இல்லாதப்ப யாராவது வந்தா? நான் இல்லாதப்ப எவன் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டான். உன் தலைக்கு மேல ஒரு ஈ காக்கா பறந்தாலும் சரி, வீச்சருவா வீராசாமி தங்கச்சின்னு சொல்லு, அது ரெக்கைய மலைக்கிட்டு மண்டி போட்டு தாயி வர்றேன். பால் ஊட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி. பால் பால், இது தமிழ் பால். ஏங்க இவ்ளோ நேரம்? இப்ப நீ என்ன பாட்டு பாடுன? பேசுனேங்க. பேசுனியா? இல்ல நீ பாடுன, உன் குரலே குயில் மாதிரி இருந்தது. குடு சொம்ப. கை காட்டும் கண்ணுமணி, கொஞ்சம் முகம் காட்டு முத்துமணி, காட்டாதே
வளையல் கைய ஆட்டாதே வெளியில் வா பசுங்களே. பாரமணி, நான் ஊருக்கே பால்ல தண்ணியே கலந்து ஊத்துறேன். ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன். பத்திரமா பிடிச்சுக்கோ. லெட்டர். தினமும் எனக்கு லெட்டர் கொடுக்கறீங்களே, ஏங்க? இது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வெறும் லெட்டர். ஆனா உள்ள பிரிச்சு படிச்சாதான் என்னுடைய இதயம்னு தெரியும். எத்தனை இடம் என் இதயத்தை கொடுத்துருக்கேன். இப்போ கொடுப்பேன், எப்போ கொடுப்பேன், இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ வாங்கிக்கிட்டே இருக்கணும். இந்தா என்னுடைய இதயம். என்ன இதயத்தை கூறு போட்டு கொடுக்கறானா? டேய் தபால், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனி உனக்கு தந்திதான்டா. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஸ்டாப் தேர். படிச்சு மேட்டர். என்ன அந்த வீட்டுல கொடுத்த? லெட்டர் கொடுத்தேன். இதயம் ஏதோ கேட்டது? அது பிரியமானவங்களுக்கு கொடுக்கறது. ஓ, பிரியமானவங்களுக்கு இதயத்தை தான் கொடுப்பீங்களா? ஏன் லிவரை கொடுங்க, கிட்னியை கொடுங்க, ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க, மூக்க அறுத்து பாதியை கொடுங்க, இல்லன்னா வயிற்றுக்குள்ள கையை விட்டு குடலை புடிங்க ஒரு 10 மூலம் கொடுங்க. அது என்ன உன்ன இதயம் என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த பார், என் லைன்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற. நான் ரொம்ப மோசமானவன், கெட்டவன். நான் பாசமானவன், நல்லவன். நீ பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற, அது உன்னை கொத்தாம விடாது. நான் கை விடுறதே அந்த பாம்போட விசப்பல்ல புடுங்கிறதுக்கு தான். விடுங்க, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். மேடை போட்டு சொல்றவன், மைக்கில சொல்றவன், சந்தில சொல்றவன், எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக ஜனங்களை ஏமாத்தி சொல்றவன், அத்தனை பேருக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். என்ன போய் பூம்பு இல்ல காம்பு, காம்பு எப்படி ஓடுறாரு? பாம்பு 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 காப்பாத்துங்க, பாம்பு காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுனீங்களோ அங்கதான் நானும் திருடுனேன். டேய், இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா வந்த? நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். பார்க்கலாமா? கேட்கலாமா? பார்க்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவன்? மச்சான் மச்சான் மச்சான். ஓ, நீங்க தான் என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்க பொண்ணு? மச்சான், 2 பேர்ல யாரு மச்சாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க. வீட்டுல விஷயம். ஆமா, வாங்க பின்னால. டேய், அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதடா, கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத. உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போறா. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன். பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணிக்கங்க. டேய், பொண்ணு நான் இவனுக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல நின்னு படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க. நான் வீரத்துல புலி. கொட்டையை எடுத்துதான் எடுக்காததா? எடுத்ததுதான். நான் அந்த புலி சொல்ல, வாய் புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? டேய், ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். நான் ஒருத்தங்க இருக்கேங்கிற மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? மச்சான், விழுந்துறாதீங்க. உங்க 2 பேர்ல யாரு மாப்பிள்ளைன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ளை, மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த வீச்சருவா இப்ப முத பாசத்துக்காக தரையிறங்குது. இப்பாசம் மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை,
மணிமேகலை நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டேய் தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா? இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா பொண்ணு வருது. மேகலை, மணிமேகலை, என்னடா வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா தங்கச்சி? இந்த 2 பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய். போம்மா. அம்மா அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா. காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான்னு சொல்லி மனப்பால் குடிக்காத. நாய நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா. பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டால, உடம்பு பூரா சொறி சரங்கு, வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா, என் தம்பியை கட்டிக்குமா. அண்ணி சரிப்படி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவளை அண்ணி? நீங்க தானே கட்டிக்க போறீங்க, அப்ப அண்ணி தானே. நான் ஏன் கட்டிக்கிறேன்? தங்கச்சி அண்ணி, நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட் கிரம்பல் ஆசு. அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கம்பா. அம்மா நான் ஒரு பேமானிமா. நான் ஒரு புறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அம்மா நான் ஒரு கேப் மாறி. நான் ஒரு மொல்ல மாறி. ஐயோ நான் ஒரு தெல்ல மாறி. நான் ஒரு முடிச்சாவிக்கு. நான் தந்தையில போறீங்க. நான் ஒரு குலகாரி. உட்கார கீழ தள்ளி உட்கார்ற. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த 2 தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய். போமா தைரியமா போ. கிரேட் எஸ்கேப். மாப்ள, என் மணிமேகலை இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்ச. இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். அட பாவி, இந்த துக்கத்தில உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா? அத நினைச்சே சிரிச்சேன். ஐயோ டேய் நில்ல டேய். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மப்டில அலையற. உன்னை துப்பி போட்டு அடிச்சு போடுடா டேய். ஐயோ காப்பாத்துங்க, இந்த முரடைக்கு இருந்து காப்பாத்துங்க. டேய் கழுத புலி, உன் சாவு என் கையில தான்டா. ஐயா ஐயா ராஜபுர ஐயா, ஐயா காப்பாத்துங்க ஐயா. மாப்ள யார வட்டனா? அண்ணே நில்லுங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க ஐயா. நீங்க ஒத்துமையா இருக்க சொன்னீங்க. அந்த ஒத்துமை இந்த நாய் குறைச்சிட்டான் ஐயா. எனக்கு வந்த ஒரு நல்ல தந்திய இந்த பையன் மறைச்சு வச்சிட்டாயா. தந்தி வந்துச்சா? ஆமாங்க ஐயா. 6 மாசத்துக்கு முன்னாடி இவங்க பாட்டி நான் சாகிறதுக்கு முன்னாடி நீ வந்தா 10 லட்சம் ரூபாய் சொத்தை நான் எழுதி வச்சிருக்கேன்னு தந்தி போட்டாங்க ஐயா. அதையே அவர்கிட்ட கொடுக்கல. இவர்தான் சொன்னாரு, இந்த ஊர்ல யாருக்காவது தந்தி கொடுத்தீங்கன்னா உன்னை வெட்டி விடுவேன்னு மிரட்டினாருங்க. அதனாலதான் கொடுக்கல. இனிமே இந்த ஊருக்கு தந்தியே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுனாங்க மறைச்சு வை. அப்ப என் கடமையை எப்படியா வெளிப்படுத்துறது? மறைச்சு வச்சு வெளிப்படுத்துங்கடா. அது மட்டும் இல்லங்க, இவருக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு. அட பாவி, அது என்னடா வந்தது? சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க பாட்டி செத்து போச்சுட்டு வந்துச்சு. அத கூட இப்பதாங்க நான் மறைச்சு வச்சு வெளிப்படுத்துறேன். மணிமேகலை, மணிமேகலை அழாதம்மா அழாத. அந்த பால்கார் கண்ணு பற்ற. தங்கச்சி கால்ல செருப்பு கூட இல்லாம 7 மாச கர்ப்பிணி ஏமா நடந்து வந்த? ஏன் ஒரு கை வண்டியில் உட்கார வச்சு நீ முன்னால எடுத்துட்டு போ. உன் மாப்பிள பின்னாலே பிச்சை எடுத்துட்டு வரட்டும். இது நல்லா இல்லாமா? இத என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன்? ஐயா நல்லா பாருங்க. அண்ணன் அங்க பாருங்க, தங்கச்சி மாப்பிள. பத்தாவதுக்கு இது 2க்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு புள்ள ஒண்ணு பிறக்க போகுது.
அது என்ன ரேஞ்சில பிறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க. சொல்லி வாய மூடல, அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. போங்கடா, ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போய் நாயா பேயா அலைங்க. தங்கச்சி வெயில் அடிக்காதமா, கருத்துருவேன். பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, அவை என்னும் பேரில் வரும் தேவன் மகளி. அவரா பாட்டா படிக்கிட்டு இருக்க, உனக்கு வைக்கலண்டா வேட்டு. வேற எழுத்து தெருவில் விட்டுற வேண்டியதான். போனாலும் போயிட்டா, காசு யார் கையில வாங்குறதுன்னு தெரியலையே கோவிந்தா. சிதப்பு, நீங்க பணத்துக்கு முன்னால சங்கம் ஒதுக்கிட்டு இருக்க. அங்க உன் அக்கா பையன் மனோகரன் அஞ்சலி அம்மாவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். மனோகரவா? ஐயோ ஏண்டா, நான் பச்சைக்கிளி மாதிரி வளர்த்த என் பொண்ணு கிட்ட பச்சைக்கிளி பாட்டு பாடி பக்கத்துல பண்ணிட்டு இருக்கேன். நான் தனுஷுக்கும் சிம்புக்கும் என்னடா பதில் சொல்லுவேன்? எதுக்கு? யாராவது ஒருத்தருக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க போறேன். அஜித் விஜய் விட்டியா மாமா? அவங்க எல்லாம் என் பொண்ணுக்கு பொறுத்து இல்லடா. மாமா, தனுஷ் சிம்பிளா உங்களுக்கு பெருசா தெரியாங்க. உங்க அக்கா பையன் நான் உங்களுக்கு பெருசா தெரியலையா? என்ன இப்படி கெஞ்சுறான்? மாமா, நானும் அஞ்சலி தேவன் கல்யாணம் மட்டும் ரோட்ல நடந்து போனா கமலாசன் சீதாவை நடந்து போற மாதிரி இருக்கு மாமா. ஆமா மாமா. சென்டிமெண்டா போட்டு தாக்குறானே அஞ்சலி தேவி. நீ என்ன நினைக்கிறன்னு நீ சொல்லு. அடைந்தால் மனோகரன் அப்பா, இல்லையே மரணம் அப்பா. ஐயோ, பிஎஸ் வீரப்பா ரேஞ்சில டச் பண்ணிட்டாலே. சரி, என் பொண்ணே இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன் மாமா, யோசிய பார்த்த பிறகு தான் நான் ஒத்துக்குவேன். மாமா, இப்ப சொன்னீங்க ஒரு வார்த்தை, 100ல ஒரு வார்த்தை, 1000ல ஒரு வார்த்தை. நீங்க மனுஷன் மாமா, தெய்வம் மாமா, தேவரின் தெய்வம் மாமா. சித்தப்பு, நீ பாட்டுக்கு வாக்கு கொடுத்துறியே, நாளை சிம்புவும் தனுசு வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவ? அவங்களுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படா இந்த பாரா முக்கியமான ஒரு கண்டிஷன். சொல்லுங்க மாமா. ஜோசிக்காரன் வந்து முடிவு சொல்ற வரையும் என் பொண்ணை டச் பண்ணவே கூடாது. சரி போங்கடா. ஓ வணக்கம் ஜோதிடரே. வாங்க 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 வாங்க. இந்தாங்க, இதுல என் பொண்ணோட ஜாதகமும் மாப்பிள்ளையோட ஜாதகமும் இருக்கு. ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பாத்துறலாம். ராகு இங்க நிக்கிறான். நிக்கட்டும். ஏது இங்க நிக்கிறான். எவன் எங்க நின்னா பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. பாக்குறோம்ல, பாக்குறதுக்கு தானே நாங்க இருக்கோம். கல்யாணம் நடத்திடலாம். அப்படிங்களா? கொடுங்க. இருங்க இருங்க இருங்க. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா, பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல ஒரு உயிர் காலி. மாப்பிள்ள தானே, போனா போயிட்டு போறான். என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன். அட மாப்பிள்ள இல்லையா, பொண்ணை பெத்த தகப்ப நீ செத்துருவ. அதனால இந்த கல்யாணம் நடந்தாலும் பொண்ணையும் பையனையும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்கணும். அது உன் பொறுப்பு. கல்யாணம் நடந்தாதானே ஒண்ணு சேருவாங்க. அது நடக்காது. எப்படியாவது என் பொண்ணு அஞ்சலி தேவிய அவன் கண்ணுல படாம மறைச்சு வைக்கிறது என்னுடைய வேலை. ஆமா, ஜோசியம் பார்த்து எங்க பிரிக்க பாக்குறியா? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஆன சத்தியமானா காவல்காரே. என்னடா பூட்டி இருக்கு? அஞ்சலி தேவி, அஞ்சலி தேவி, என் செல்லம் பட்டு எங்க போனே தெரியலையேடா. என்னடா கல்யாணம் பண்ணிட்டீங்க? என்ன மாமா பிரமிச்சு போயிட்டீங்க? உங்க ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நிக்குது. எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஷாருக் கான், சீக்கிரம் முதல் ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. ப்ளீஸ் மாமா. உனக்கு அவனுக்கும் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஆசீர்வாதம் கேட்கிற. அவன் உனக்கு ஷாருக் கான் ஆயிட்டான். அப்படி என்ன மாமா தப்பு பண்ணிட்டோம்? இந்த 100 கிலோ தாஜ்மஹால் நான் கல்யாணம் பண்ண தப்பா? ஷாருக் 99. 99. மாப்ள, அவன் 99 இல்ல 89. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து என் விதியோட விளையாடிட்டீங்க மாப்ள. இவங்களுக்கு முதலிரவு நடக்க விடாம பாத்துக்கணும். முள்ள முள்ளாலத்தான் எடுக்கணும், கல்ல கல்லாலத்தான் அடிக்கணும். இவங்க ரூட்லயே போய் இவங்களை நம்ம மடக்கணும். சரி மாப்ள, கல்யாணத்தை பண்ணிட்டீங்க. ஆசீர்வாதம் பண்றேன். நல்லா இருங்க, நல்லா இருங்க.
ஆனா இன்னைக்கு ஒரு ஜோசியக்காரனை பாத்துட்டேன். மறுபடியும் ஜோசியம்மா? எனக்கு எல்லாமே ஜோசியம் தான் மாப்பிள்ள. அவன் இன்னைக்கு மேற்கு சூழல் சொல்லிட்டான். சரி, அதனால ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வச்சுக்கோ. பரவாயில்ல மாமா, கிணத்தனை வெள்ளம் அடிச்சு போக போகுது, நாளைக்கே வச்சுக்கலாம். மாப்பிள்ளையே சும்மா இருந்தாலும் இவ கடந்து அலையிறா. இவங்க அத்தா மாதிரியே ஆக்சுவலி இவளே நமக்கு சங்கு ஊதிருவா போல இருக்கு. இனிமே இவங்களை விட்டு போவே கூடாது. மாமா, கல்யாணமாயி 2 நாள் ஆகுது மாமா. ஊரெல்லாம் தப்பா பேசுறாங்க மாமா. பல நாள் கனவு மாமா. எங்களை சேர்த்து வச்சு சீக்கிரம் பேர பிள்ளை பாரு மாமா. சொல்லுடி. நான் என்ன பண்றது மாப்பிள்ள? இன்னைக்கு ஒரு ஜோசியரை பார்த்தேன். இன்னைக்குமா? ஃபர்ஸ்ட் நைட் அடுத்த வாரம் வைக்க சொல்லிட்டாமா. ஐயோ சங்கையா, சங்கையா, இவனுங்க எங்க இங்க வந்தானுங்க? சங்கையா செத்துட்டான், அவன சங்கூதி ஆச்சு. என்ன மாமா வீட்டுக்குள்ள இருந்துட்டு இல்லன்னு சொல்ற? என்னங்க வீட்டுக்குள்ள தான் இருக்காரு, வாங்க. இல்ல சங்கையா உள்ள இல்லன்னு சொல்லிட்டு இருக்கே, காசு கீச்சு வாங்கிட்டே இல்ல? உட்காருங்க. கீழத்தர முனிசாமி செத்து போயிட்டான், சங்கோதனும் புறப்படு. நான் சங்கெல்லாம் உதறது இல்ல, கிளம்பு கிளம்பு. போ போ போ. என்ன செங்க அப்படி சொல்லிட்ட? அவன் சாவும் போது உயிரெழுதி வச்சுட்டு செத்துருக்கான். என்னன்னு? அவன் சாவுக்கு நீதான் சங்கோதனுமா, அப்பதான் அவன் ஆத்மா சாந்தி அடையுமா. அடா பாவீங்களா, இதற்கு உயிர் எதுன்னு ஒரு விவசாயம் எல்லாம் போச்சு. நான் இப்ப சங்கெல்லாம் உதறது இல்ல, கிளம்பு கிளம்பு போ. மாமா வீடு தேடி வந்து மரியாதை கூப்பிடுறாங்க, கிளம்புங்க மாமா. ஒன்னா கேளுங்க மாமா, கிளம்புங்க மாமா. எந்திரி மாமா. அஞ்சு அஞ்சு உங்க அப்பா போயிட்டான். ரொம்ப நாளா நான் எதிர்பார்த்துட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு அனுபவிக்க போறோம். ஓகே, இத பாரு, நான் உன்னை தொடும்போது நீ ஜிக்குன்னு சொல்ற, நீ என்ன தொடும்போது நான் புக்குன்னு சொல்றேன். ஓகே, சிக் சிக் புக்கு சிக் புக்கு 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 புக்கு. எங்க சத்தம் வருது? நீங்க பூரா ரயில தான் மாப்பிள்ள, நானும் வந்துட்டு இருக்கேன். எனக்கு லாயர் பர்த். மாமா தங்கு போல நீ? நான் எப்படி போவேன்? நான் தான் அங்க போனேன்னு எனக்கு தங்கு ஊதிடுவிய? ஏண்டி நம்ம சந்தோஷத்துக்கு யமனா வந்து சேர்ந்து காணிக்கும். அப்ப பார்த்து சும்மா இருக்க, போடுறி போடு தோழி. எல்லாம் உன்னால வந்ததியா? மாமா எதுக்கு அந்த பொண்ணு நம்மளே பாத்துட்டு போறா? எல்லாம் நம்ம பர்சனாலிட்டி தான் மாப்பிள்ள. இன்னைக்கு நமக்கு லவ் லெட்டர் வருது இல்ல? உன்ன பார்த்தா யோ அவ என்ன பாத்துட்டு போறாயா? ஏன் போறாத காலம் மாப்பிள்ள, என் பொண்ணு உண்மையில ஆசைப்பட்டுட்டா. அதனால தான் இந்த பாடுபட வேண்டியதா இருக்கு. மாமா கொஞ்சம் கிட்ட வாங்கல மாப்பிள்ள. வாயா மாமா, கை கட்ட அவுத்து விடு மாமா. என்னது இது? ஒண்ணும் புரியலையே. அப்பா ஏன் சுத்தி சுத்தி வரான்? ஏண்டா அப்போத்துல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன், போற வர வர போற. என்ன விஷயம்? இல்ல, இந்த காலத்துல கூட பிறந்த அண்ணன் தம்பியே ஒத்துமையா இருக்குண்டானுவா. இன்னைக்கு மாமனும் மருமனும் இவ்வளவு ஒத்துமையா இருக்கல? உண்மையிலே அலுசுமா இருக்கு. எங்க ஊர்ல 60 ரூபாய்க்கு மாமன் மருமன் ஓடிட்டான், 20 ரூபாய்க்கு மருமன் மாமன் ஓடிட்டான். ஊருக்காரங்க நம்மளை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறாங்க பத்தியா? நீங்க 2 பேரும் இவ்வளவு ஒற்றுமையா இருக்க பாக்கும் போது நீங்க ஐயா சத்தியமா எனக்கு ஆனந்த கண்ணீரே வருது. அழாதையா அழாதையா, விஷயம் தெரியாம பேசாதையா. பாய போட்டு அத பணியாரத்து வச்சு அத சாப்பிட விடாம பண்றதா அந்த நாய் போடுறான், நல்லா போடுறான். அது தெரியாம உன் கண்ணுல ஆனந்த கண்ணீர் வருதா? இவனா கிட்ட வேணா, கண்ணெல்லாம் ஒரு கண்ணு அத போடு. அப்பனை ஏமாத்திட்டு வந்துட்டேன். சத்தம் போடாத, கைய கொடு, கண்ணத்தை கொடு. அடுத்த வாரமே குழந்தை. சந்தோஷத்துல ஒண்ணும் புரியல. எக்ஸ்கியூஸ் மீ, இத பார்க்கணும்னு எவ்வளவு மெதுவா மானங்கட்ட மாப்பிள்ள, கர்ம கர்ம, அசிங்க அசிங்க அசிங்க. மாப்பிள்ள உங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம் வர இருக்குதா? இது தெரியாம என் பொண்ணு கொடுத்துட்டு. மாமா தப்பு நடந்து போச்சு, மாமா தப்பு நடந்து போச்சு, என்ன மன்னிச்சு. மாமா இதுக்கு நீதான் காரணம். ஏண்டா தொத்தா, இந்த தீபாவளிக்கு நீ ஊருக்கு போயிட்டு வர்றியா? பொங்கல் வரையும் காத்துட்டு இருக்க முடியாது, தீபாவளி தான் ஊருக்கு போவோம் முதலாளியே. டேய்
தேவதையை கண்டே காதலில் விழுந்து என் உயிரினை பறிந்துட்டு மாப்பிள்ள எங்க போயிட்டாரு? ஐயோ எங்க போனாரு? அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்படியே ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்க, உனக்கு சங்குதா. ஐயோ என் உயிருக்கு உழ வச்சுட்டானுங்களே. மாப்பிள்ள 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 கதவு தரங்க மாப்பிள்ள. ஐயோ ஆளாக்கு தலை வந்துட்டானே. போடு போடு தள்ளி போடு மாப்பிள்ள கதவு தரங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள கண்ணே அஞ்சலி தேவி எங்க இருக்கீங்க? இருட்டுல என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்கன்னே தெரியலையே. ஐயோ சார் இவர் உங்களுக்கு என்ன வேணும்? மாப்பிள்ள மனசை கொஞ்சம் திடப்படுத்திங்க சார். மனசை திடப்படுத்திக்கணுமா? அப்ப என் மாப்பிள்ள போயிட்டானா? சார் நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாவல சார். அவர்னால இனிமேல் எப்பவுமே தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாது பாவம். இனி எப்பவும் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாதா சார்? விடுதலை 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 விடுதலை. என் வாழ்க்கையே கெடுத்துட்டியடா. அப்படின்னா இவரால இனி ஒண்ணுமே செய்ய முடியாதா? ஐயோ கணேசா. அடி பாவி, யாரு இது கணேச? நீங்க வேறங்க, நான் கடவுளை கூப்பிட்டேன். அதானே கேட்டேன். பேராண்டி தம்பி ராசா தம்பி, நீ ஒண்ணு கவலைப்படாதய்யா. நாட்டு வைத்தியத்துல 4 நாள்ல நான் உன்னை குணப்படுத்துறேன். கலவி உன்னை கொன்னுட்டு நானே உனக்கு சொல்ல ஓடுறேன். ராஜு, நானும் நீயும் பழகுறது எங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிருச்சு ராஜு. நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம், இல்லன்னா சூசைட் பண்ணிக்கலாம் ராஜு. பாத்துக்கிறேன். அடியே தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக போறவள சம்சாரி ஆக்கலாம்னு கூட்டிக்கிட்டு வந்தா அடுத்தவங்களோட ஜல்சாவா பண்ற. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வேண்டாம், என்ன ஒண்ணும் செய்யல. நான் பறையினது கேக்கு. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. வேண்டாம். ஐயா ஐயா என் கருப்பு போயிருச்சு. என்ன கருத்து போட்டால. இனிமே நான் எப்படி உயிர் வாழ்வேன்? நான் சாகத்தான் போறேன், நான் சாகத்தான் போறேன். என் கருப்புக்கு கலக்க வந்துட்டு ஐயோ ஐயோ என்னை கருத்து விட்டு போறாள, என்னை கருத்து விட்டு போறாள, என்ன கருத்து விட்டால. என் கருப்பு பறி போயிருச்சு. இந்த விஷத்தை குடிச்சு நான் சாக போறேன். அவசரப்பட்டு குடிச்சிடாதீங்க. யோ சும்மாரியா குடியா? இது விஷயா? தெரிஞ்சுதாயா சொல்றேன், குடியா சொல்றியா? உங்க பேச்ச கேட்டு எந்த முடிவு எடுத்துறாங்க? நம்ம கூட்டம் பஞ்சாயத்தா கூட்டா பஞ்சாயத்தா. அடடட எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. எங்க முதலாளிக்கு நல்ல முடிவு தெரிஞ்சாங்க. என் கற்ப கலங்கப்படுத்துறவள சும்மா விட மாட்டேன். இந்த பஞ்சாயத்து மட்டும் சரியான தீர்ப்பு சொல்லல, உங்க முன்னாடி தற்கொலை பண்ணி செத்து போயிருவேன். ஏமா ஒரு ஆம்பளை பொம்பளை மேல இப்படி ஒரு புகார் சொல்றான், நீ என்ன சொல்ற? ஐயோ ஆயாள் பறையினது நம்பாதீங்க, சுத்த போய் சொல்லுது. குடுமா குழந்தைய குடுமா. அடப்பாவி கவுத்துட்டான்டா. அன்னைக்கு பாக்யராஜுடைய முந்தான முடிச்ச படத்துல நீங்க தான் ஒரு தீர்ப்பை வழங்குனீங்க.
அதே மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பை இன்னைக்கு நீங்க எனக்கு வழங்கணும். அன்னைக்கு என்ன தீர்ப்பு சொல்லுமோ அதே தீர்ப்பு தானே இன்னைக்கு சொல்லி ஆகணும். ஆமாமா, என்னைக்கு பஞ்சாயத்துன்னு ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் இதே தீர்ப்பு தானே சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படின்னு அதையே சொல்லிடுவோம். பொம்பளைக்கு ஒரு கற்பு ஆம்பளைக்கு ஒரு கற்புன்னு பிரிச்சு பார்க்காம சீக்கிரமா தாலி கட்ட ஏற்பாடு பண்ணுங்க. சரிப்பா, நீ தாலி கட்டு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். தலையை கட்ட போறாரு. என்னடா இங்க கூட்டம்? எதுக்குடா பஞ்சாயத்து? மாமா போலாமானே. என்ன எல்லா பேரும் திருது முடிக்கிறானுங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? இவன் சம்சாரம், தாலி கட்ட சம்சாரம். அப்படி போடு. எல்லாம் ஒருத்தன் வீச்சாரோட வந்திருக்கான். புருஷன் வேற சொல்றான். இல்லங்க ஆயிரம் போல இருக்கு. வீட்டுல எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். நீ எங்க போற? நீ இருந்தா தானே எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். என் சம்சாரத்துக்கிட்ட வம்பளுத்த ஒருத்தனை உயிரோட எரிச்சு கொண்டு விட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு தான் ஜாமீன் வந்திருக்கேன். இங்க கூடி இருக்க வெட்டி பயில எவனாவது உங்ககிட்ட வளர்த்தானா? சொல்லு தலை சீக்கிரம். மாட்டா பிரபு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, வாங்க போலாம். யாருக்கும் பயப்படாத. நிஜமே ஒண்ணு இல்ல. ஆமாங்க. வா. அப்பு மந்தாரம் மருந்து மயக்கிடுவானுங்களே. போய் ஒழுங்கா பொண்டாட்டி பிள்ளை வச்சு காப்பாத்து. பங்காளி, நம்ம ஜாதி ஜனத்திலேயே லொள்ளு எகத்தால உனக்கு ரொம்ப ஜாஸ்தியா. என்னமோ எங்களை விட 4 எடுத்து கூட படிச்சுட்டேங்கிறதுக்காக புல்லட்ல வேஸ்ட் காய போட்டு வர்றீங்க. யார் வேட்டி? ஐயோ பங்காளி, அப்பா பின்னாடி உட்கார்ந்திருந்தாரு. என்ன வேட்டி அவுத்துட்டு இறங்கி எங்க ஓடுனாரு? உளுந்திருப்பாரு நினைக்கிறேன். நோ நோ, இத நம்பவே மாட்டேன். மர்டர், திட்டமிட்ட மர்டர். மர்டர் கோ. பங்காளி, நோ மிஸ்டர் தங்கவேலு, யுவர் அண்டர் அரெஸ்ட். கடமைக்கு முன்னால பாசம் தோத்து போச்சு. தோத்து போச்சுடா, தோத்தே போச்சு. பெத்த தகப்பனைய பின்னால உட்கார வச்சு நீ கொலை பண்ணிருக்க. ஏய், விலங்கெடுத்து மாட்டு. நானும் தனியா கேஸ் பிடிச்சு ரொம்ப நாள். யாரது? காது கேட்கலடா உனக்கு? வேட்டி இல்லாம ஒரு ஆம்பளை வந்து நிக்கிறாரு. என்னடி கெக்கல புக்கல சிரிப்பு வேண்டி இருக்கு. போங்கடி. ஏண்டா அவன் பாஞ்சாலை தான் சேலையை அவுத்து விட்டான், சொந்த பாதிரியை அவுத்து விட்டேன், வேட்டியை குடுறா. கொஞ்சம் அப்படியே இருங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? சிலுக்கு சுமிதா மாதிரியே. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே. ஏண்டா உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா? 12 ஃபைல் பெண்டிங்ல இருக்குது, 10 கேஸ் வாய்தா வாங்கணும். ரைட்டர் ஃபைல் எடுத்து உள்ளவா. பாத்தியா இம்சிய? பங்காளி, இனிமே உங்க ஒப்ப இந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்தா 3 ஸ்டார் கூட பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு வாயிலே மிதிச்சு போடுவேன். தங்கவேலு, நம்ம எல்லாம் சின்ன பசங்க இருக்க இடத்துல பெரியவர் வந்தாருன்னா தம்ம அடிக்கிறது கஷ்டமா இருக்கும்ல. Stop there. Remove the cap. நீ சின்ன பையனா? தலை நல்ல லட்சுமி மில்லு பஞ்சாட்டம் வச்சிட்டு இருக்கிறிய. மூடிய வாயா, போடிய தொப்பியா. என்ற அம்மே, என்ற பொண்ணு மாள ఏమండి ఇక్కడ చూడండి ఏండ్రి కొంచెం ఎந்திரிச்சு நோண்டி என்ன கழுது இவனுக்கு ஒரு பாசையும் புரிய மாட்டேங்குது. பாத்தியா இவ மாடு மேய்ச்சிட்டு இருந்தவடோ. யோ, எதுக்கு இங்க வந்த? சும்மா சட்டி பானையில உருட்டிட்டு போலான்னு வந்தேன். யாருடி இவ? காதல் பண்ண வந்திருக்க, கண்ணா பின்னாடி பேசாத. நான் என் சொந்த பாட்டு பாடாதயா. பாட்டு பாடல எனக்கு காதல் வராது. சினிமாவுக்கு பாடினா 9 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு பாக்குறீங்க. நான் பாடுறேன், நீ கேள். இந்த மகன் அம்மா எழுந்துடுவாங்க. அந்த கிழவியா கண்ணாடி கட்டினா அவளுக்கு கண்ணு தெரியாது. அங்கேயே அவளை கப்பு நமக்கு. இந்த மகன் அடி சொந்த மகன் அடி மானே. இந்த மகன் அம்மா அக்கா ஓடுவாங்களே, திருட. இங்க அக்கா அந்த ரூம்ல திருட. ஐயோ திருட திருட திருட. ஐயோ திருட திருட. அடி நம்ம பணம் போல் இருக்கு.
எனக்கு ஒண்ணு இல்ல அல்ல போர்வே பரவாயில்ல பரவாயில்ல ஏராமசாமி கைத்தால போங்கயா இன்னும் 500 பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன் போங்கயா சமாளிப்பேன் எனக்கு ஒண்ணு இல்ல அடியே பிடிக்கல பரதேசி நாய்ங்க குறுக்கு முறியிற அளவுக்கு அடிச்சு புட்டு வலிக்குதான்னு கேக்குறானுங்க ஐயோ அம்மா முதுகெலும்பியே காணுமே நான் இப்படியே நகர்ந்துட்டு எப்ப போய் சேர்றது சிக்கு லீவு மெடிக்கல் லீவு எல்லா லீவு 3 மாசத்துக்கு போட்டு ஆட்டுக்கால் சூப்பா குடிச்சாதான் என் உடம்பு தேரு ஐயோ அம்மா கழுத மூட்டு யாருல எனக்கு காதல் எல்லாம் வேணுமா அம்மா டீ விடா பெருசு டீ அதிகாரமா கேப்ப காசு தான் கொடுக்க மாட்டேன் நானா கொடுக்க மாட்டேன் அறுவடை முடியட்டும் வாங்கிக்க இதே வார்த்தையை தான் பார்வர்ஸ் அப்படின்னு சொன்னேன் அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சா நம்ம கிட்ட எப்போ ஒரே பேச்சு வேணா அவனை கேளு நல்ல விட என் ஜவுளி தப்பிச்சு அம்மா உங்க பொண்ணு எப்படி இருக்கு நல்லா இருக்கு வாயா கருப்பு பார்த்து பல வருஷமாச்சு கல்யாணம் முடிஞ்சு ஊரை விட்டு போனவன் இப்பதான் வந்திருக்கியாக்கா ஆமா எத்தனை குழந்தைங்க அதை ஏன்பா கேட்க கூடாதா அதுக்கு இல்லப்பா 5 குழந்தைகளை வச்சு அவசரப்படுறேன்ப்பா 5 அதுல உனக்கு பிறந்தது எத்தனை ஊரானுக்கு பிறந்தது எத்தனை ஏய் கேக்குறேன்ல பதில் சொல்றா என்ன சொன்னேன் ஐயோ அடிக்கிறானே ஐயோ காப்பாத்துங்க ஐயோ விடுங்க ஐயோ என்ன எங்க தகராறு அவரோட குழந்தை எல்லாம் உனக்கு பிறந்தது எத்தனை ஊரானுக்கு பிறந்தது எத்தனைன்னு கேக்குறாரு அவர் அடிக்காம என்ன அவன் கேட்டதுல ஒண்ணு தப்பா தெரியலையே இல்ல டாக்டர் குழப்பறீங்க நீ எல்லாம் ஒரு டாக்டராயா பின்ன வக்கீல யோ அவசரப்படாத உனக்கு பிறந்ததுல ஆண் எத்தனை பொண்ணு எத்தனை பொண்ணு 3 ஆண் 2 இப்ப பெருமாள் சொன்னது என்ன அர்த்தம்னாங்க ஆம்பளை பிள்ளைங்களா கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்தோம் அதனால அது நமக்காக பிறந்தது பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லைங்களே என்னைக்கா இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு போக போகுது அதனாலதான் அது ஊரானுக்கு போறதா அவன் சுருக்கமா சொல்லியிருக்கான் ஏன்னா அப்படித்தானே அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா வேற அர்த்தம் வந்தா உதவி வாங்கிக்க Good evening, ladies and gentlemen. Saila. Welcome to Honorable Principal, the lecturers, and all the students. மாஸ்டர் இது கல்ச்சரல் ப்ரோகிராம் நம்ம கல்ச்சரல்ல பேசலாமே மாஸ்டர் நீங்க தமிழ்ல பேசினாதான் அந்த தமிழுக்கே அழகு Okay, மச்சான் உங்களுக்காக நான் தமிழ் பேசுதோ எங்க வகை தந்திருக்கும் அனைத்து முதலைகளையும் பரிபாலர்களையும் வக என்ன மேடம் சாரி முதலைகளையும் இல்ல முதல்வர்களையும் பருப்பாளர் இல்ல பொறுப்பாளர்கள்னு பேசுங்க ப்ளீஸ் சாரி ஸ்டூடெண்ட்ஸ் டங் ஸ்லிப் ஆயிடுச்சு இங்க வருகை தந்திருக்கும் அனைத்து முதல்வர்களையும் பொறுப்பாளர்களையும் மாணவர்களையும் வருக என அழைக்கிறேன் மேடம் மேடம் அணைக்கிறேன் இல்ல அழைக்கிறேன் ஓகே சாரி பாய்ஸ் அணைக்கிறேன் இல்ல அழைக்கிறேன் மச்சான் நமக்கு கொடுத்து நமிதா வாழ்க, அனுஷ்கா வாழ்க, ஸ்ரேயா வாழ்க. பாம்பேல இருந்து வந்து எங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்த அனைத்து நடிகைகளுக்கும் என் முதற்கண் வணக்கம். டே அலெக்ஸ், உன் பேரு தாண்டா அலெக்ஸ், உன் வயசோ 56. இந்த அழகிகளுக்கெல்லாம் நீ மகா செக்ஸ். உலகத்திலேயே 7 அதிசயம் இருக்குன்னா 8வது அதிசயம் என்னன்னு சொல்லு? உன் மீச தாண்டா மீசடா. ஏய் மீசக்காரா, நீ பாக்கதாண்டா ரொம்ப கம்பீரம், பழகி பார்த்தா உன் விக்கெட் ரொம்ப வீக். போது நிப்பாட்டு. என் மீசையில மண்ணவாரி தூத்தறியா? இந்த ஒரு ஐட்டத்தை வச்சுதான் பொழப்ப ஓட்டிட்டு இருக்கேன். எப்பா ஐயோ, இந்த புள்ள பூச்சிக்கு தொந்தரவு தாங்க முடியல. வரடாடுறா. என்ன ஏன்பா எப்ப பார்த்தா உள்ள இருக்கு அப்படின்னா தான் பண்ணு. நீ பஞ்சாயத்து பையில பார்த்து பார்த்து பழகி போச்சுடா, பார்க்காம இருக்க முடியல. நீ ஃபைலே பாத்துனதா உனக்கு பைல்ஸ் தான் வரும். வந்து குப்பத்து பிரச்சனையா பாரியா? டாய், குப்பத்து பிரச்சனை ஏன் பிரச்சனை, நமக்குள்ள வேணாம் வீண் பிரச்சனை. போகடா. நில்லு. எதுக்கு? சொம்ப குடு. என்னத்துக்கு? நாட்டாம தீர்ப்ப சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சொம்பு தண்ணி குடிச்சாதான் தீர்ப்ப திட்டமா சொல்ல முடியும். ஐயோ அப்பா, அது குடிக்காதீங்க. அக்கா கக்கு சொந்த சொம்ப காணோம். அததானே புடிங்க அப்பா தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. குடியாங்க. ஏண்டா நாட்டாம்ப சொம்பு இல்லையா அது? நாட்டாம்பூச்சி சொம்பு. லூசா பண்ணி. லூசா? மகளை சிரிச்சிட்டு போறா, இவளுக்கு தெரிஞ்சிருச்சா? ஐயோ, ஆளாளுக்கு துப்புறாங்களே. குப்பத்து தலைவன குப்பத்தொட்டி தலைவனா ஆக்கிட்டாங்களே. டேய் பாஷா, மாணிக் பாட்ஷா. டேய் என்னடா இந்த மாணிக்கம் மாணிக்காகும் பொழுது இந்த பாட்ஷா மாணிக் பாட்ஷா கூடாதா? இந்த பாரு,
இந்த கராஜோட பேரு என் ஃப்ரெண்டு வச்சது. அது நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லு. ஐ டோன்ட் லைக் திஸ். நீ தான் மெச்சிக்கணும். என்னடா மாணிக் ஆட்டோ கிளினிக் எல்லாம் ஆஸ்பத்திரி நினைச்சிட்டு காலையில 100 பேர் உள்ள வந்துட்டான்டா. வாய் வலி வயிற்று வலி குனிய முள்ள நிமிர முள்ள அங்கிட்டு திரும்பினா டர்ரு இங்கிட்டு திரும்பினா புருன்னு வந்து நிக்கிறான். அமெரிக்காவில புஷ் கம்பெனில வேலை செஞ்ச எனக்கு ஐ டோன்ட் லைக் திஸ். அமெரிக்காங்கிற புஷ் கம்பெனிங்கிறல உனக்கு கூட இந்த கிளினிக் அர்த்தம் தெரியலனா என்னடா இது? ஐ நோ மேன். இது அமெரிக்கனுக்கு புரியும், ஆனா இந்தியனுக்கு புரியுமா? இப்ப என்னதான் பண்ணணும்ங்கற? மாணிக் பாட்ஷா ஆட்டோ கிளினிக்னு பேரை மாத்துறா. டேய் இதெல்லாம் டூ மச்சா இருக்குது. இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு பாய் கேக்குறியா நீ? ஏதோ என் ஃப்ரெண்டாச்சேன்னு வேலைக்கு வச்சுக்கிட்டேன், கடைசியில் எனக்கே வேட்டு வைக்கிறேன் நீ. இந்த பாரு, இந்த வேலையை விட்டுட்டு வழக்கமா எனக்கு ஒரு வேலை பார்ப்பல, அந்த வேலையை பாரு. புரியுதா? புரியுது புரியுது. புலம்பாதடா, போ போ. மாணிக் பாட்ஷா அமெரிக்காவுல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஹாலிவுட் நடிகையெல்லாம் அணிவத்து வரும் பொழுது பாத்ரூம்ல உட்கார்ந்து தெனாவட்டா தம்மடிப்பியடா. உனக்கு லோக்கல் உமன்ஸ் ஹாஸ்டல்ல காவாடு காக்குற வேலையா? ஐயா பஸ் எப்போ வரும்? இங்க எதுக்கு நிக்கிறீங்க? ஏண்டா பட்டணத்து அறிவு கட்ட முண்டம், பஸ் ஸ்டாப்ல எதுக்கு அனுப்பாங்க? பஸ் வந்தா தானே வராத. ஊரெல்லாம் ஒரே ஸ்ட்ரைக்கு, எல்லா ரூட்டையும் மாத்தி விட்டாங்க. இந்த ரூட்ல பஸ் இல்ல, சைக்கிள் கூட வராது. என்ன சிட்டி இது? இதுக்கே இப்படி நீங்க அழுத்துக்கிறீங்க. தினம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயோ இப்போ என்னடி பண்றது? நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாமே. சும்மா நடந்து போறவன பார்த்து கண்ணடிக்கலாம், பின்னாடியே வந்தானா சார் இவன் ஈவ்டீசிங் பண்ணாலும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம். சைக்கிள்ல போறவனுக்கு லவ் லெட்டர் கொடுக்கலாம், கார்ல போறவன கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு படி மேல போய் முன்ன பின்ன தெரியாதவன கூட்டிக்கிட்டு ஓடிடலாம். அப்பனே ஆத்தானே தூக்கல தொங்க போடலாம். இப்படி நீங்க இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவோ சேவை செய்யலாம் இல்லையா சார்? கரெக்ட். என் பொண்ணு இப்படிதான் ஓடி போச்சு, ஆனா நான் தூக்கல தொங்கல. மானசன் சார், மானசன் முதல்ல இப்படிப்பட்ட ஆளை தான் கொளுத்தணும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு சின்ன டவுட். என்ன உடம்பு எப்படி இருக்கு? ஓ வெரி சாரி வெரி சாரி. இவ்வளவு நேரம் நான் முகத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்துட்டேன். 1 மினிட். லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட், அபௌட் ஹேண்ட். பிரமாதமா இருக்கு. ஏய் ஓகே ஓகே புரியுது. என்னடா இவ்வளவு நேரமா நம்மள கிண்டல் பண்ணாம இவ்வளவு மட்டும் கிண்டல் பண்ணாம டென்ஷன் ஆறீங்க. உங்களுக்கு என்ன வேணாத்தவன் பைக்ல வருவான், அள்ளு சில்லற கிடைக்குமானே ஹாய்னு கையை போட்டு போயிட்டே இருக்க போறீங்க. அதானே உங்களுக்கு என்னம்மா, எவனாவது லிஃப்ட் கொடுப்பான், எங்களை சொல்லு. என்ன நீ பொண்ணுங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கறமா, வயசான நமக்கு லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க சார். பொண்ணுங்க கை நீட்டினா வண்டி நிக்கும், நாம கை நீட்டினா டாட்டா காமிச்சிட்டு போடுவானுங்க. ஆமா ஆமா, படிச்சவனுங்க நிறைய இருக்கிற ஊர்ல அப்படிதான் இருக்கும். அப்பேற்பட்ட சென்னை மாநகரத்திலையும் பெரியவங்களுக்கு சேவை செய்யறதே தன் வாழ்க்கையின் லட்சியமா கொண்ட ஒரு மகானும் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மகான் இந்த லொக்காலிட்டியில நான் பார்த்ததே இல்லையே. உன் ராசி எப்படி? நான் என்ன செய்யட்டும்? குறுக்க பேசிட்டு யாருப்பா அப்பேற்பட்ட மகான்? அதோ அந்த கேரேஜுக்கு போனீங்கன்னா மாணிக்குன்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட உங்க பிரச்சனையை சொன்னீங்கன்னா அவர் உங்களை கார்லயே கூட்டிட்டு போவார். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. சும்மா ஏன் அவசரமா பேசிக்கிட்டு போய் என்னன்னு தான் கேட்டு பாப்போமே. சார் நாங்களும் வரோம் சார். நீங்களும் வாங்கம்மா. நோ நோ, அவர் பெருசுங்க மட்டும் தான் அலோ பண்ணுவாரு, சிறுசுங்களை அலோ பண்ண மாட்டார். எதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. யோ அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வாங்கம்மா. என்னடா கடை மூடி இருக்கு? அது வேற ஒண்ணு இல்லண்ணே, ஸ்டேட் பேங்க்ல கடன் வாங்கி கடை வச்சான். அங்க வேலை வைக்கிறவங்க எல்லாம் இங்கே கடன் வச்சுட்டு கடையை தீவிர பண்ணிட்டானுங்க. அவன் ஓடிட்டான். அதான் மேட்ரு. அவன் மட்டும் ஓடலடா, இன்னும் கொஞ்ச நாள்ல மாணிக் ஆட்டோ கிளினிக் ஓனர் அப்படித்தான் ஓட போறான். அண்ணே என்ன சொல்றீங்க? நான் ஒண்ணு சொல்லி இல்ல வேணுமா சொன்னீங்க? நான் ஒண்ணு சொல்லடா. சொன்னீங்கண்ணே. என்கிட்ட இருந்து உண்மையெல்லாம் வராதுடா. டேய் என் தலையை வெட்டி போட்டாலே நான் உண்மையை சொல்ல மாட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அவன் கிளினிக்க மூணானா நான் அமெரிக்காவில புஷ் கம்பெனில போய் செட்டில் ஆயிருவேன். நீங்க எல்லாம் லோக்கல் இந்தியன் எடுத்துட்டு இருக்கீங்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன். உன் ஊர் அது பக்காஸ், போய் பான்பரா குத்தி பொழைச்சுக்கோ. உன் ஊரு முசிறி. அதான் போனிக்கிட்டு சொல்றேன், விசிறி வித்து பொழைச்சுக்கோ. உன் ஊரு உசலம்பட்டினே. உசலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு தங்கச்சி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுறா. ஏன்டா நினைக்கிறீங்க? அண்ணே அவர் போனா என்ன, நீங்க தானே எங்களுக்கு பாஸ். நீங்க தானே பாஸ். நீங்க தானே பாஸ். அரை மணி நேரமா நட்டையா கழட்டிட்டு இருப்பேன். பாஸ் அண்ணா ஏற்கனவே உங்க அமர்க்கலாம் தாங்க முடியாது. நீ ஓனர் ஊருக்கு வர போறாரு, என்ன பண்ண போறீங்களோ? சரியா தாடா சொன்ன கருப்பட்டி. டேய் நான் அமெரிக்காவில புஷ் கம்பெனில வேலை செய்யும் பொழுது ஜார்ஜ் புஷ் அப்பாயின்மெண்ட் வாங்க அரை மணி நேரமா காத்துக்கு நிப்பா. என் லைஃப் ஸ்டைலே வேறடா. வேலைய பாருங்க. மச்சானே வட சாப்பிடுறீங்களா? பாரு நான்லாம் அமெரிக்காவில பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடுவோம் தெரியுமா? மேரி டோல், பீட்சா கட், பீட்சா கார்னர், கட்லெட் இப்படிதான் சாப்பிடுவேன். ஆனா தமிழ்நாட்டுல பாரு லோக்கல் அடை வடனுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன பண்றது, வந்துட்டேனே. என்னடா உன் தொடையில தொட்ட மாதிரி துடிக்கிற? சரி தொட்டு பாரு. வடக்கு மாட்டின எலி மறந்துக்கிட்டு வாய பாரு, கருமம் பிடிச்சவன். எல்லா வடையில நூல் இருக்கு.
நீ கொடுக்குற ₹1 அப்புறம் பேண்ட் ஷர்ட்டா இருக்கும். பாருடா வடை விக்கிறவன சாலமன் பாப்பா ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கா. இவங்கள சொல்லி தப்பு இல்ல. எல்லாம் சன் டிவி அரட்டரங்கத்தை பார்த்துட்டு அகராயத்தனமா பேசிட்டு இருக்காங்க. எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க ஊசி போன வடையை வித்து ஊருக்குள்ள கால்ரா பரப்புறதுக்கு? காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு 5:30 மணிக்கு மாவாட்டி 6 மணிக்கு வடை சுட்டு நாயா பேய அலைஞ்சு விக்கிறோம். கெட்டு போறது மட்டும் வாங்கி சாப்பிட்டுருக்கணும். எங்களுக்கு 1008 வேலை இருக்குடா. ஆமா இவர் பெரிய சந்திரபாபு நாயுடு ஆபீஸ் போய் கையெழுத்து போடணும். டேய் எந்த ஸ்டேட்டுக்கு எந்த சிஎம்னு தெரியாமலே பேசிட்டு இருக்கான்டா. டேய் தமிழ்நாட்டு சிஎம் யாருடா? சந்திரபாபு நாயுடு காரு. ஏண்டா தமிழ்நாட்டுடைய சிஎம் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா இருக்கும் பொழுது சந்திரபாபு நாயுடு நான் சொல்றேன். டேய் ஊசி போன வடையை வித்தது கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா தமிழ்நாட்டுடைய சிஎம் செல்வி ஜெயலலிதா இல்ல சந்திரபாபு நாயுடுன்னு சொன்ன பாரு உன்னை உயிரோடவே கொளுத்துறேன் சொல்றேன். அப்படியே ஆந்திரா கோடி காலங்காத்தால வந்து டென்ஷன் பண்ண வேலையை பாருங்கடா. வடை விக்கிறாங்களாம் வடை.